ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற சிந்து பைரவியில் நம்ம ஆறுமுகம் ஒரு பக்கத்து உசாராயிட்டு வெளியே வந்து படுத்துட்டாரு. எதுக்குப்பான்னு சொல்லி கேட்டா, எதுக்குமா நான் கட்டிலே படுத்திருந்தா நீ என்ன முறப்ப தேவையாது, அந்த ரூம்லேயும் படுக்க முடியாது, அதுக்கு இங்கேயே வந்து படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நீ ஏன்ப்பா இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு டபுக்குன்னு காலை போட்டு மிதிக்கிறாங்களாம்மா. நல்லா வருவோம்மா பேச்சு வாக்கில் இப்படி பழி வாங்குறியேடி, நல்லா இருந்த காயத்தை இப்படி ஆற விடாமல் பண்ணுறியேடி அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, வலிக்கிறத கூட வெளியே சொல்ல முடியல இவரால். அந்த டைம் பேசிகிட்டே இருக்கும் போது சிந்துவை பற்றி பேசிட்டு இருக்காங்க. சிவா எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு சொல்கிறாங்க. டே, ஒரு கோர்ட்டு விஷயத்தை வச்சு ஓயாமல் தேய்ன்னு தேய்க்கிறீங்கடா, ரொம்ப டென்ஷன் ஆகுது இதெல்லாம் பார்க்கும்போது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் கோர்ட்டுக்கு மறுபடியும் ஆஜராகுங்க. கருப்பு கோட்டு போட்டு அம்மா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரையும் உட்கார சொல்லிட்டு என்னதான்ப்பா விஷயம் சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்க, ஸ்னேகா சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சிவா சொல்லிட்டாங்க, நோ 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 நோ, எனக்கு வாழ்க்கைன்றதுன்னா சிந்து கூட மட்டும்தான், என்னால் நான் எப்படியுமே ஸ்னேகா கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னென்ன நடந்தாலும் நான் ஸ்னேகா கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்ல, சரி சிந்துவோட விருப்பத்தை கேட்கலான்னு அங்கே கேட்க போகிறாங்க. இங்கே ஒரு பக்கம் இவங்க பெரியமா சாமியே கட்டிகிட்டு இருக்காங்க. அழுன்னு அழுகிறத பார்த்தோன்னே அவங்க பெருமாட்ட உண்மையை சொல்ல போகலான்னு சிந்துவை தடுத்துட்டாரு. யாருக்கிட்டையும் நீ உண்மையை சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நெஞ்சு வலியே வந்துடும்ட்டாங்க. சிந்து ஒரு பக்கம் சேர்ந்து வரணும்னு சொன்னதுனால எப்போதாண்டா முடிவு சொல்லுவீங்க, நாளைக்கு சொல்கிறேன், இன்று போய் நாளை வான்னு சொல்லிட்டு ஒரு போர்டு ஒன்று மாட்டிட்டாங்க போல. டெய்லியும் கோர்ட்டு வாசலுக்கும் வீட்டுக்கும் இவங்க நடந்துகிட்டே இருக்காங்க. என்னதான் ஏன் முடிவு தெரிய போகுது, எப்போதான் ஏன் உண்மை வெளியே வரப்போகுது, என்னைக்கு இருந்தாலும் உண்மை வெளியே வந்து தானே ஆகணும், அது என்னைக்கு வர்றப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்குது. அங்கே ஒரு பக்கம் ஸ்னேகா லவ் பண்ண பையன் கண்ணை முழிச்சிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்